அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பராபவ வருடம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிறக்கப்போகிற பராபவ வருடம் 2026 2027 உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்க இயல்பாகவே தலைமை பண்பும் கம்பீரமும் கொண்டவங்க. இந்த வருஷம் கிரகங்களோட சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்ச போகுது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்த்துருவோம். மார்ச் 6ல இருந்தே சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருக்கார். குரு பகவான் ஆரம்பத்துல லாபஸ்தானத்துல இருந்துட்டு மேல் 26க்கு அப்புறம் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போறார். ராகு 7ஆம் இடத்திலும் கேது ஜன்ம ராசியிலும் இருக்காங்க. ஆனா டிசம்பர் 13க்கு அப்புறம் ராகு 6க்கும் கேது 12க்கும் மாறுறாங்க. இந்த மாற்றங்கள் என்ன செய்ய போகுதுன்னு விலாவாரியா பாப்போம். முதல்ல சனி பகவானை பத்தி பேசிடுவோம். மார்ச் 6 முதலே சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசிக்கு வர்றார். இத ஜோதிடத்துல அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனின்னு சொன்ன உடனே பயப்பட தேவையில்லை. சிம்ம ராசிக்கு சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலை விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் வரும். உழைப்பு அதிகமாயிருக்கும். ஆனா அதுக்கேத்த அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானமா இருக்கணும். மத்தவங்க விஷயத்துல தலையிடாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். 8ஆம் இடத்து சனி சிலருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கையையும் இன்சூரன்ஸ் மூலமா பணவரவையும் கொடுப்பாருங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அடுத்து குரு பகவானோட நிலையை பார்ப்போம். மே 26 வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார். இது உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். குடும்பத்துல சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு விசேஷங்கள் நடக்கும். உங்க ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேறும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். தொழில்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபத்தை பார்ப்பீங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மே 26க்குள்ள ஆரம்பிச்சிடுறது ரொம்ப நல்லது. குருவோட பார்வை உங்க ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்கள்ல விழுகிறதுனால உங்க தைரியம் கூடும், புத்தி கூர்மை அதிகமாகும், வாழ்க்கை துணையோட முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மே 26க்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். ஆனா குரு அங்க உச்சம் பெறார். இதனால உங்களுக்கு வர்ற செலவுகள் எல்லாமே சுப விரயங்களா இருக்கும். அதாவது வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, பிள்ளைகளோட உயர்கல்விக்காக செலவு பண்றதுன்னு நல்ல விஷயங்களுக்குத்தான் பணம் செலவாகும். வீண் செலவுகள் குறையும். சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான யோகம் இந்த நேரத்துல கூடி வரும். ஆன்மீக பயணங்கள் அதிகமா மேற்கொள்வீங்க. கோவில் திருப்பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திப்பீங்க. தூக்கம் கொஞ்சம் குறையலாம். மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை வந்து போகலாம். ஆனா குருவோட சுப பார்வை உங்க ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்கள்ல விழுகிறதுனால ஆரோக்கியம் மேம்படும், கடன்கள் குறையும், எதிரிகள் தானாவே விலகி போவாங்க. ராகு பகவானோட நிலைய பத்தி இப்ப பார்ப்போம். டிசம்பர் 13 வரைக்கும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியில இருக்கார். 7ஆம் இடம்ங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள் மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கும். இங்க ராகு இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணக்கு வழக்குகளை நீங்களே நேர்ல பாத்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வந்து போகலாம். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது குடும்ப அமைதிக்கு நல்லது. வெளியூர் அல்லது வெளிநாடு நபர்கள் மூலமா சில தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். சமூக வலைதளங்கள்ல பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த காலத்துல புதுசா யாரையும் நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். அதே நேரத்துல கேது பகவான் டிசம்பர் 13 வரைக்கும் உங்க ராசியிலேயே தங்கியிருக்கார்.
ஜென்மராசியில கேது இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி தலைவலி அல்லது ஒரு விதமான சோர்வு ஏற்படலாம். எப்போ பாரு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஞானகாரகனான கேது உங்க ராசியில இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் பிறக்கும். யதார்த்தமான உண்மைகளை புரிஞ்சுப்பீங்க. பக்தி மார்க்கத்துல ஆர்வம் கூடும். சித்தர்கள் வழிபாடு, தியானம் இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை தரும். மத்தவங்க சொல்றத கேட்டு முடிவெடுக்காம உங்க மனசாட்சிக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யுங்க. உங்க தோற்றத்துல சில மாற்றங்கள் உண்டாகலாம். ஆடம்பரத்தை விட எளிமையை விரும்புவீங்க. டிசம்பர் 13க்கு அப்புறம் நடக்க போற ராகு பெயர்ச்சியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மகர ராசிக்கு வர்றார். இது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம். 3, 6, 11ல ராகு வர்றது ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்து ராகு உங்க எதிரிகளை துவம்சம் பண்ணுவார். கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது இழுபறியா இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும். அது வரைக்கும் உங்களை குடைச்சல் கொடுத்தவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட சரணடைவாங்க. தீராத நோய்கள் கூட இந்த நேரத்துல சரியாகும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். நீங்க நினைச்சதை விட பெரிய வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதே டிசம்பர் 13க்கு அப்புறம் கேது பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்காரு. இப்போ கூடவே கேதுவும் சேர்றார். இது மோட்சக்காரகன் கேதுவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இதனால உங்களுக்கு ஆன்மீக தேடல் உச்சத்துக்கு போகும். முக்தி, ஞானம் பத்தின விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவீங்க. தூரதேச பயணங்கள், முக்கியமா புண்ணிய நதிகள்ல நீராடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தூக்கத்துல சில கனவுகள் உங்களை பயமுறுத்தலாம். ஆனா பயப்பட வேண்டாம். இந்த கேது பெயர்ச்சி உங்களை பக்குவப்படுத்தும். உங்க கையில இருக்கிற உபரி பணத்தை தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. மனசுல ஒரு விதமான அமைதி குடிபுகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருஷம் ஆரம்பத்துல ரொம்ப அமோகமா இருக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் அஷ்டம சனியின் தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும் போது வேலையில கொஞ்சம் பொறுமை தேவை. மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. சொந்த தொழில் பண்றவங்க டிசம்பர் ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் பெரிய லெவல்ல முன்னேற்றம் காண்பீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை அள்ளித்தரும். ரியல் எஸ்டேட், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும். ஆனா சாப்பாட்டு தொழில் மற்றும் சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் கொட்டும். மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் முதல் பாதி யோகமாகவும் 2ஆம் பாதி பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா எலும்பு மற்றும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கோங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுவீங்க. பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க. என்னதான் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்களோட ராஜகம்பீரத்தாலையும் விடாமுயற்சியாலையும் இந்த வருஷத்தை நீங்க ஒரு வெற்றிகரமான வருஷமா மாத்திப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வர்ற தடைகளை நீக்கி நன்மைகளை அதிகப்படுத்த சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது ரொம்ப நல்லது. அஷ்டம சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏழை எளியவங்களுக்கு கோதுமையால செஞ்ச உணவை தானமா கொடுங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் வர்ற மாற்றங்கள் சிறப்பா இருக்க வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏத்தி வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு உங்க குடும்பத்தை எப்பவும் பாதுகாக்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த பராபவ வருஷம் உங்க வாழ்க்கையில புது வசந்தத்தை கொண்டு வரும். வாழ்த்துக்கள். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.